கொண்டு வந்த சாப்பாடு தான் சாப்பிட முடியல. ஒரு பேக்கரிக்காவது கூட்டிட்டு போங்க, ஒரு டீ காஃபியாவது குடிக்கலாம் பார்த்தா முடியல. மழை வந்து நிக்கவே இல்லை, தொடர்ந்து மழை பெஞ்ச மணியமா இருக்கு. இல்ல என்ன போ திருப்ப வா. என்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சரி விடு. இந்த மழையில மழை வரும்னு தெரியாதுதான் அந்த பிள்ளைக்கு. ஆனா அவங்க காஸ்டியூம் பாருங்க. இவங்க பிளான் பண்ணி வந்தது என்ன அப்படின்னா, வெளியில போறோம், சாப்பிடுறோம், வெளியில உட்காந்து போட்டோ எடுக்கிறோம், அப்புறம் டீ கடைக்கு போறோம், அங்க போய் சாப்பிடுறோம், போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. காஸ்டியூம் இந்த டாப் நான் எடுத்து கொடுத்த ஜீன்ஸ் பேண்ட் சூப்பரா இருக்கு. சரி சாப்பாடு எப்படி இருக்கு? பூ மாதிரி இருக்குடி. பூ மாதிரி இருக்குது. டேஸ்ட் அருமையா இருக்கும். நல்லா இருக்கா? என்னடி முந்திரி என்ன விதைச்சிருக்க? போட்ட கொஞ்சோண்டு சோத்துல எனக்கு 5 முந்திரி வந்துருச்சு. ஒரு வாய்க்கு ஒரு முந்திரி வேணும்னா அப்பே மந்திரியா இருக்கணும். எனக்கு நைட்டு வாங்கிட்டாங்க. என்னது? கலப்பக்கட்டி பிரியாணி. ஹாய் அமேசன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தொண்டி டு இப்போ வந்து கோயம்புத்தூர் டிராவல் வீடியோ தான். வீட்டை விட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 கிளம்பணும். இப்போ அவுட்டு காட்டுறேன் பாருங்க. அவுட்டுனா இப்படி வந்து வெளியே காட்டுறேன். மணி பாருங்க 5 மணி ஆச்சு. நாங்கள் கோயம்புத்தூருக்கு இப்போ போய்கிட்டு இருக்க டைமு கரெக்டாக வீட்டை விட்டு 12:30 கிளம்பணும். மழையை பார்த்தீங்களா? எத்தனை மணிக்குங்க வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு? மழை பெய்ய ஆரம்பிச்சது 1 மணிக்கு. கரெக்டாக எந்த ஊருக்கிட்ட? அது திருப்பத்தூர் தாண்டி. ஆமா, திருப்பத்தூருக்கும் நத்தத்துக்கும் இடையில ஆரம்பிச்சிச்சு. பிள்ளைங்க வந்து 2 பேருமே தூங்கிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் தூங்கினேன். மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே லைட்டா எழுந்திருச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி பையன் இங்கே இருக்கா, ஜில்லுன்னு அடிச்சோடனே இவர் வந்து எவ்வளவு குளிரானாலும் சரி வண்டி ஓட்டிடுவார். எனக்கு வந்து கொஞ்சம் குளிருக்கு, எனக்கு அலர்ஜி. சரி அப்படியே எந்திரிச்சு பார்த்தேன் மழை வந்துச்சு. அப்புறம் தூக்கமே போயிடுச்சு. மதிய சாப்பாடு சாப்பிடல. காலையில கொஞ்சமா கஞ்சி வச்சு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடு செஞ்சு உருளைக்கிழங்கு ஊறுகாய் வச்சு கொண்டு வந்தேன். சரி கொண்டு வந்த சாப்பாடு தான் சாப்பிட முடியல, ஒரு பேக்கரிக்காவது கூட்டிட்டு போங்க, ஒரு டீ காஃபியாவது குடிக்கலாம் பார்த்தா முடியல. மழை வந்து நிக்கவே இல்லை, தொடர்ந்து மழை பெஞ்ச மணியமா இருக்கு. இவருக்கு வந்து மழைனாலே ரொம்ப பிடிக்கும். எப்படிங்க இருக்கு இந்த டிராவல்? எப்படி இருக்கு உங்களுக்கு? வண்டி எடுத்ததுக்கே கார்னு ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதிகமான மழையில இவ்வளவு நேரம் இன்னைக்குதான் ஓடுறேன். ஆமா, நிக்கவே இல்ல மழை. எப்படி வீட்டுல இருந்து ஒரு 12:30 கிளம்பணும், எப்படி ஒரு 1-1:30க்குனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப வர மணி 5 ஆச்சு. நாங்க இன்னும் பெட்ரோல் வந்து டேங்க்ல வந்து, அதாவது கார்ல இருக்கிற பெட்ரோல் டேங்க் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன் டேங்க் இங்க நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நானும் இறங்கலாம்னு பாக்குறேன், இறங்கவே முடியல. எங்கேயுமே நிக்க முடியல. இறங்கிடலாம். இப்ப எப்படின்னா ஒரு டைம் இறங்கிட்டு உள்ள ஏறலாம் ஃபுல்லாவே நம்ம ஈரமாயிருவோம். அப்புறம் வந்து ஒரு இதுவே இருக்காதுல்ல. அதனால சரி லைட்டா மழை நிற்கும், எங்கேயாவது ஒரு என்ன சொல்றது ஒரு பேக்கரி அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி இடத்துல நிப்பாட்டலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த நேரம் பார்த்து எந்த ஒரு ஷாப்புமே எங்களுக்கு வந்து கண்ணுக்கு தென்படலை. இதே மாதிரி கிளைமேட்லயே வந்துட்டு இருக்கேன். இதாவது பரவாயில்ல, மழை நின்றுச்சு. கொஞ்சம் சரியான மழை, ரோடெல்லாம் தண்ணி, சரியான தண்ணி. ஆமா, நாங்களும் ஜாலியா, அதுவும் சஞ்சனா கொஞ்சம் எந்திரிச்சிட்டா. கட்டின சாப்பாடு நடியாச்சு. சாப்பாடுங்க பாருங்க, கொண்டு வந்த வாட்டர் பாட்டில கூட தண்ணி குறையல, அப்படியே இருக்கு. யாரும் தண்ணியும் குடிக்கல, சாப்பாடு நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படிதான் தண்ணி குடிக்க முடியும்? இந்த பேக்கரிக்காவது போலாமா? பேக்கரிக்கு போற ரைட்டு. நீ ரெஸ்ட் ரூம் போற மாதிரி இருக்குமா? போறீங்களா? நான் கண்டிப்பா போறேன். நான் போகலன்னு சொல்லவே இல்லை. இருக்குதுங்க, நல்லா இருக்குமான்னு தெரியலைங்க. இல்ல என்ன போ திருப்ப வா. என்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சரி விடு, திருப்பிடும் விடு. ஏன்னா எல்லாமே ஒரு லிமிட் தான். லிமிட்டை விட்டு சொல்றத பத்திலாங்க நம்ம தான் அவளை வர வச்சோம். மாமா இதுல போகுமா? போகும். இல்ல இறங்கிருவோமா? மழை இப்ப கொஞ்சம் லைட்டா நின்ன மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன செய்ய போறப்ப? லைட்டா கொஞ்சம் நின்ன மாதிரி இருக்கு மழை. இப்ப கடைசியா அந்த பேக்கரிக்கே திருப்பி வந்தாச்சு. அங்க போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு சூடா ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு பாருங்க. மழை டைம்ல பேக்கரியில எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா? டீ கடையில எல்லா டீ கடையிலுமே கூட்டம் தான். ஆமா, நெட்டுக்கு கூட்டம் தான். எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷாப்பை யோசிக்கையில வந்து இப்படி கார் நிப்பாட்ட கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு. இறங்கலாம்.
மணியை பாருங்க. மணி வந்து அது பேக்கரின்னு சவுண்ட் கேட்டனே எந்திரிச்சானே. அம்மா நான் எந்திரிச்சிட்டேன். ஆமா, பிள்ளைகளுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும்ல. சரி வாங்க ஏதாவது. சரி அது இருக்கட்டும். இந்த சாப்பாடை போய் நைட் சாப்பிட்டுக்கலாமா? நைட்டுக்கு சாப்பிடலாமான்னு தெரியல. புளி சாப்பாடு வந்து நல்லா, புளி சாப்பாடு நல்லா இருக்கும்னு தெரியும். லெமன் சாப்பாடு வந்து தாங்குமான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் தாங்க முடியாது. தாங்குச்சுன்னா சாப்பிடலாம். சரி இறங்குங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? இந்த மலையில மழை வரும்னு தெரியாதுதான் அந்த பிள்ளைக்கு. ஆனா ஒரு காஸ்டியூம் பாருங்க. இவங்க பிளான் பண்ணி வந்தது என்ன அப்படின்னா, வெளியில போறோம், சாப்பிடுறோம், வெளியில உட்காந்து போட்டோ எடுக்கிறோம், அப்புறம் டீ கடைக்கு போறோம், அங்க போய் சாப்பிடுறோம், போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. காஸ்டியூம் இந்த டாப்பு நான் எடுத்து கொடுத்த ஜீன்ஸ் பேண்ட் சூப்பரா இருக்கு. அத வந்து டாப்போட போட நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொன்னு வச்சிருந்தேங்க, அதை எங்க கண்டுபிடிங்க. கூலிங் கிளாஸா? ஏற்கனவே கூலிங்கா தான் இருக்கு. கூலிங் கிளாஸ் தேவையில்லை. போட்டு வரவா? ஏய் எதுக்கு? உனக்கு விழுகிற கல்லடி எனக்கு விழுகிறக்கா? சில்லி நல்லா இருக்கா? சில்லி சூப்பரா இருக்கு. அப்படியே சூடா பாத்துக்கிறேங்க. காலிஃப்ளவர் சில்லி. டீ வந்து 2 டீ. இது வந்து இனியனுக்கு வாங்கின டீ. என்னோட டீ குடிச்சிட்டு இனியனுக்கு வந்து டீ வேணாம், லெமன் டீ போதும்னு சொல்லிட்டான். அதனால லெமன் டீயை வந்து சஞ்சனோட லெமன் டீயை வந்து அவன் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டான். எக்ஸ்ட்ரா இருந்த ஒரு டீயும் நானே குடிச்சிட்டேன். இப்போ போய் காருக்குள்ளே உட்காந்து லெமன் சாப்பாடு சாப்பிட்டு விட்டுருவோம். எனக்கு வயிறு ஃபுல்லு. ஏன்னா 2 சில்லி வாங்கினாரு, 2 டீ குடிச்சிட்டேன். போதும். சாப்பாடுக்கு என்ன மாட்டி? இல்லை போய் நம்ம நைட்டு சாப்பிட்டுக்கலாம். சில்லி மட்டும் டேஸ்டா இருந்துச்சு. ஏதோ ஒரு லேஸ் பாக்கெட் அந்த டேஸ்ட். மசாலா வந்து சாட் மசாலா போட்டிருக்காங்க. அதனாலே அவளுக்கு அந்த டேஸ்ட். குட்டி நனிய சின்ன. அதுக்கப்புறம் இது உள்ள லைன் எனக்கு தெரியல. அரைவரை தானே நீ எல்லாத்துலயும். ஏறு 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 ஓபன் பண்ண. இந்த இடம் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு இறங்கணும். ஆனா வேற லெவல். அப்படியே ரொம்ப திருப்தியா இருக்கு. சாப்பிட்டா நம்ம வந்து சாப்பிடல அப்படிங்கிற ஃபீலிங்ல இருந்தோம். நல்லா சாப்பிட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு உள்ள போ. இப்போ நீங்க அந்த சைடு போய் உட்காருங்க, நான் வண்டி ஓட்டுறேன். போமா போமா. அந்தவே வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு தான் ஓட்டிட்டு வந்தீங்க. அடி மானத்தை வாங்குற. இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஓட்டுனீங்க. நான் ஓட்டுறேன், நீங்க போய் ஃப்ரண்ட்ல ஏறிட்டீங்க. செந்தா ஸ்டார்ட். மக்களே எனக்கு தெரியல, மழை வேற பெய்யுது, சகுனமும் சரியில்லை. என்னடி வீட்டில் போய் ஓட்டுனா எந்திரிக்க முடியல, ஓட்ட முடியல. இந்த ஓகே, உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நானே இன்னைக்கு வந்து டிராவல் பிளாக் எடுக்கல. இவரே தான் இப்ப கூட ஞாபகப்படுத்தினாரு, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல, லைட்டா ஒரு வீடியோ எடு, நல்லா இருக்கும், இந்த அவுட்டோர்லாம் பார்க்கையில சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் இவர் சொல்லவும் தான் வீடியோலாம் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பேக்கரியில் வந்து சாப்பிட்ட ஃபீல் வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டீ வேற லெவல் டேஸ்ட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ப்ரொமோஷன் பண்றவங்க கூட இந்த கொளுத்த மாட்டாங்கடி. ஏன்டி இவ்வளவு கொளுத்துற? அப்படி சொல்றேன். நல்லா இருந்துச்சு அந்த இது, நல்லா இருந்துச்சு. அந்த டீ சில்லி சூப்பரா இருந்துச்சு. ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து சாப்பிட்டோம்னா அது பிடிச்சிருச்சுன்னா அது சொல்லவே வந்து ஒரு ஹாப்பி தானே. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஒரு வகையில உண்மையா இருக்கும்ல. எப்படி இப்போ நான் வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு எத்தனை மணிக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு சோறு வடித்து எல்லாம் ரெடி பண்ணி தாளித்து கொண்டு வந்திருக்கேன். அந்த சோறு என்ன லட்சணத்தில் இருக்குன்றதுல அது வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன். ஏய் இங்கே வாரு நம்ம அழக எவ்வளோ அழகுன்னு. அப்படியே இந்த தண்ணியில் ஏய் ஸ்டார்ட் பண்ணாதா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மலைக்கும் அதுக்கும் அந்த லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு காம்பினேஷன் சாப்பிட்டே ஆகணும் போல் ஒரு டெம்ப்டாக இருக்குது. டெம்ப்ட் தானடி? அந்த மாதிரி ஆசை டெம்ப்ட் ஆகுது. அதனால வந்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு சாப்பிட போகிறேன். சாப்பாடு போடுங்க, பாக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்னும் அந்த
இப்ப கடைக்கிட்ட தான் நிக்கிறோம், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கடைக்கிட்ட நிப்பாட்டோம்னா டீ குடிக்க வரவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குமே, அதனால கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டி இருக்கோம். ஊர்ல இருந்து கொண்டு வந்த தண்ணி பாத்துக்கிறோங்க, கொஞ்சம் கூட கலையால இங்கே தான் வந்து குடிக்கிறோம். எத்தனை பாட்டில் எடுத்துட்டு வந்த? 3 பாட்டில் கொண்டு வந்தேன். வெயிட் தான் ஒன்னதுமா தண்ணியாமா அந்த குடிக்கும். சரி ஓகே, சாப்பிடுவோமா, பசிக்குது. ஆமா, நல்லா பிளான் பண்ணி வந்தது வேற, ஆனா நடந்தது வேற. இந்தாங்க, இது வந்து இவருக்கு, எனக்கு சாப்பாடு வேணாம். நான் வந்து வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு. நல்லா அங்கேயே புழக்க போட்டா சாப்பாடு. என்ன சாப்பாடு சாப்பிட்டேன்? அந்த ஜில்லியை பூரா வரைச்சு தின்ட்டா. அதான் டாக்குன்னு நம்ம ஒண்ணு திங்கல, அவர் 2 திங்கிறா. என்ன சாப்பாடா? அந்த பிளேட் எனக்கு கொடுங்க. நீ சாப்பிடுறியா? நான் ஊட்டி விடலாம் பார்த்தேன். சரி பரவாயில்ல, சாப்பிடு. டேய், வண்டிக்குள்ள கொட்டக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது. சஞ்சனா சாப்பிட்டுப்பா, எப்படி சாப்பாடு இருக்குன்னு பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சாப்பிடுறத பத்தி பேசணும். ஓபன் பண்ணி பாரு. அங்கனே வைமா. சூப்பரா இருக்கு, பூ மாதிரி இருக்கு சாப்பாடு. பூ மாதிரி அடாடாடா. இங்க வாட்டர் பாட்டில் முடிஞ்சே போச்சு இன்னைக்கு. வெளுத்து கட்டி தான் கிளம்புறது. காட்டுங்க. ஏய், முதல்ல கை கழுவுறேனா? கையில சாப்பாடு வச்சுக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். இங்க வாட்டர் பாட்டில் இருக்கு பாத்து. சரிப்பா. இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் கொஞ்சம் நல்ல நிறைய நிலக்கடலை, எப்பவுமே லெமன் சாப்பாடு புளி சாப்பாடு போட்டு நிலக்கடலை இல்ல, வீட்டுல கொஞ்சம் முந்திரி இருந்துச்சு. முந்திரி எல்லாம் நொறுக்கி போட்டு வச்சுட்டு வந்தேன். பாத்துக்கிறேன். எனக்கு முந்திரி வைங்கம்மா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல இருக்கு பாருங்க. vlog எடுக்கிறதா பிளான்ல இல்லை. ஏன்னா நம்ம போகும்போது நம்ம வேற பக்கம் போனோம்னா vlog எடுக்கலாம். ஸோ அதே ரூட்லான போகிறோம் வரோம், அதனால அதனால வந்து vlog எடுக்கிறதா பிளான்ல இல்லை. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அந்த மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் நடந்த இந்த சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த vlog எடுக்கிறோம். அதனால வந்து முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இருக்கோம். ஸோ ஓகே, பாருங்க. நல்லா முந்திரி இருக்க மாதிரிமா. அப்படின்னா நல்லா முந்திரி இருக்க மாதிரி. சாப்பாடு முந்திரி நிறைய இருக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க, நல்லா அம்மா நல்லா பார்த்து முந்திரி இருக்க மாதிரி போடுமா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அப்படியாடா? முந்திரி தரவா? சரி, எடுத்து தரேன். அன்னைக்கு இப்படிதான் வெண்பொங்கல் வச்சிருக்கும் போது முந்திரி போட்டு அதுல பொறுக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். இதுல வை சாப்பாடை வை, இதை கையை கழுவிக்கிறேன். நீ வேற கம்மன்னு இருக்குங்க. உருளைக்கிழங்க வச்சு விடு. கை வேற வலிக்குதுங்க. கை வலிச்சிருச்சு அதுக்குள்ள. அப்படி வை முன்னாடி கிளாஸ்ல இப்ப நம்ம இந்த டைம்ல எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த சைடு ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கும். நம்ம டோரை ஓபன் பண்ணலையா, மழை இப்படி தள்ளி விடு. மழை இன்னும் பெஞ்ச மணியமா தான் இருக்கு. சரி, சாப்பாடு எப்படி இருக்கு? பூ மாதிரி இருக்குது. டேஸ்ட் டேஸ்டே இங்க அருமையா இருக்கு. நல்லா இருக்கா? சதில நல்லா இருக்காமா? சூப்பர். அப்பதாச்சு தொட்டி பக்கதான் பூ மாதிரி இருக்கு. டேஸ்டே பூ மாதிரி. சரி சாப்பிடுங்க. அப்படியே இவர் சொன்னாரு அப்படின்னு இவர் பேச்ச நான் வந்து மீறாம செஞ்சேன். ஆனா வரையில நம்ம தயிர் சாப்பாடு உருளைக்கிழங்கு சமைச்சோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெமன் சாப்பாடு உருளைக்கிழங்கு. எனக்கு இதுதான் ஓகேவா இருந்துச்சு, அதனாடி நான் இதே செஞ்சுட்டேன். இவர்கிட்ட கேட்டேன் புளியா லெமனானு, ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால லெமனே செஞ்சு விட்டேன். நல்லா இருக்குல்ல? ஆனா இந்த டைம்ல மழை பெய்யல அப்படின்னா உண்மையில இதை விட நல்லா இருந்திருக்கும். மழை பெய்யனால நல்லா இருக்கு, சும்மா ஜாலியா இருக்கு. சரி வாங்க, அப்புக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா. என்னடி முந்திரி என்ன விதைச்சிருக்க? போட்ட கொஞ்சோண்டு சோத்துல எனக்கு 5 முந்திரி வந்துருச்சு. இல்ல, நான் என்ன டேஸ்ட்ல வந்து செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா, மிச்சம் மீதி எதுக்கு அங்க எடுத்துட்டு போனா? ஆனா அங்கே போட்டிய சோத்துலையே. அப்படியும் இல்லப்பா. இதுல வந்து சாப்பாடுல வந்து கடலைப்பருப்பு நிலக்கடலை சேர்த்து கிடைக்கல தான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அது வந்து கடலை பருப்பு இருந்துச்சு, நிலக்கடலை இல்லை. அதனால நிலக்கடலைக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி முந்திரி போட்டேன், அவ்வளவுதான். நல்லா இருக்கா டேஸ்ட்? சேர்த்து கடிக்கல அப்படி இருக்கு. அவ்வளவுதான், சொர்க்கமா இருக்கு. தலப்பா கட்டியில பிரியாணி செஞ்சா கூட ஒரு டேஸ்டா இருந்தது. எனக்கு நைட்டு வாங்கிட்டாங்க தலப்பக்கட்டி பிரியாணி. வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட பொண்டாட்டி வாங்கி தர மாட்டீங்களா? வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சமைடி சாப்பிடுவோம்னு சொல்லலாம். கடையில் வாங்கி கொடுத்து அவளை வந்து இது பண்ண கூடாது. எனக்கு வந்து இந்த வீடியோல சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப ஆசை. என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா சமையலுமே மோஸ்ட்லி செஞ்சுவேன். இது வரைக்கும் இந்த பன்னீர் வந்து நான் செஞ்சதே இல்லை.
ஒரு டைம் பன்னீர் வாங்கி சஞ்சனாவும் நிறைய டைம் கேட்டா, அம்மா பன்னீர் வாங்கி செஞ்சுட்டாங்கன்னு கேட்டா. இவர் கூட சப்பாத்திக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் பன்னீர் கிரேவி. ஒரு நாள் நாங்க வந்து ஒரு ஸ்விக்கி அதுல ஒரு ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்காங்க? நல்லா பன்னீர் ஆர்டர் போட்டு சாப்பிடல, ஒரு ஷாப் போயிருக்கும் போது பன்னீர் ரைஸ் ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். முந்திரியா நேர் தரேன், ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருந்துச்சு. ஒரு நாள் ஹைவே போய்கிட்டு இருக்கோம், ஒரு வாய்க்கு ஒரு முந்திரி வேணும்னா அப்ப மந்திரியா இருக்கணும். ஓ சொல்லு உங்க கடை போய். அதனால ஒரு டைம் நான் வந்து வீட்டில் வந்து பன்னீர் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்றோம் எல்லாரும். கரெக்டா இப்போ 6 மணியா இனியான், இங்க பாருங்க மணி வந்து 6 மணி ஆச்சு. நம்ம வந்து இப்போ ஷார்ப்பா கோயம்புத்தூருக்குள்ள நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு போக கரெக்டாக 7:30 8 o'clockல போயிடுவோம். டிராஃபிக் இல்லை அப்படின்னா 7 மணிக்குனா போயிடும். ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடுவோம்லாங்க. சப்போஸ் டிராஃபிக்னா கண்டிப்பாக 8 ஆயிரும். நைட் சாப்பாடுக்கு வந்து ஊருக்கு போயிடலாம். இனிமேல் என்ன நைட் சாப்பாடு போடணுன்னே குளிருக்கு போய் தூங்க முடியாதான். ஓகே, நல்லா இருந்துச்சு ட்ராவலு. அதுவும் இல்லாமல் நல்லா மழையா, ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ். அப்படியே உங்கள்கிட்ட சில விஷயத்த ஷேர் பண்ண மாதிரி ஆகுமே அப்படின்னு ட்ரை பண்ணணும். பட் எந்த விஷயத்த சொன்னோம் எந்த விஷயத்த சொல்லலைன்னு தெரியல. நீங்க ஹாப்பியாங்க? சார் தான் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். அப்படியே மெதுவாக மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போய் சேர நைட்டு 8 மணி ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுவோமா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்மு, உங்கள் அரசன், உங்கள் இனியன், உங்கள் சஞ்சனா. ஓகே, பாய்.